கீர்த்தி பாலுவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் செஞ்சுதான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி பாலுவுடைய அப்பா அவங்க வீட்டுக்கு ஒரு பசுமாடை கொண்டு வந்தாரு. அந்த பசுமாடு பார்க்க ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு. கீர்த்திக்கும் பாலுவுக்கும் அந்த பசுமாடு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கீர்த்தியும் பாலுவும் அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டாங்க. அப்பா, இந்த மாடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த மாட்டை நாம நம்ம கிட்டே வச்சுக்கலாம்ப்பா. ஆமா அப்பா, இந்த மாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா சொன்ன மாதிரியே இந்த மாட்டை நாமளே வச்சுக்கலாம்ப்பா. அட, உங்களுக்கு இந்த மாடு அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சா? ஆனா இந்த மாடு நமக்கானது இல்ல. இது என் நண்பனோட மாடு. அவன் 2 நாளைக்கு ஊருக்கு போறான். 2 நாளைக்கு உங்க வீட்லயே வச்சிருங்கன்னு கொடுத்து அனுப்பி விட்டான். 2 நாளைக்கு அப்புறம் அவனே வந்து மாட்டை கையோட கூட்டிக்கிட்டு போயிடுவான். அது அப்படி இல்லப்பா. பேசாம உங்க நண்பன் கிட்ட பேசி இந்த மாட்டை நாமளே வச்சுக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டா கீர்த்தி. அப்போ கீர்த்தியோட அம்மா அவங்க பக்கத்துல வந்தாங்க. என்ன பசங்களா, அப்பா கிட்ட நீங்க அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த பசுமாடு யாருதுங்க? இதையே நம்ம வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இந்த மாடு என் நண்பன் கோபாலோடது சந்தனா. அவன் 2 நாளைக்கு ஊருக்கு போறான். அதனால வச்சுக்கோங்கன்னு கொடுத்து அனுப்புனான். ஆனா பசங்களுக்கு இந்த மாடு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால நாமளே வச்சுக்கலான்னு சொல்றாங்க. அவன் மாட்டை நாம எப்படி வச்சுக்க முடியும்? வேணும்னா அடுத்த வாரம் சந்தைக்கு போகும்போது புதுசா ஒரு மாடை பார்த்து நமக்காக வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அம்மா பசங்க எல்லாருமே ரொம்பவும் சோகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. அடுத்த நாள் மாட்டோட பாலை கறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தான் அசோக். அப்பா, நான் கூட உன் கூடவே வந்து நீ எப்படி பாலை கறக்குற அப்படின்னு பாக்குறேன்ப்பா. சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அப்பா மாட்டோட பாலை பாத்திரத்துல கறக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்த பாலு இப்படி சொன்னான். அப்பா, இந்த மாடு ரொம்ப திக்கா பால் கொடுக்குது. இந்த பால் குடிச்சா உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. இருப்பா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்து இத காட்டுறேன். அப்படி வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் கீர்த்தியோட கைய பிடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு பாலு வெளியில வந்தான். எங்கடா போறோம் பாலு? இவ்வளவு வேக வேகமா என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அக்கா, கொஞ்சம் அங்க பாரு. அப்பா எவ்வளவு அழகா பால் கறந்து குடுக்கறாருன்னு. அதுவும் அந்த பால் ரொம்ப திக்காவும் இருக்கு. ஆமாண்டா தம்பி, தினமும் மாடு பால் கொடுக்கும். ஆனா அக்கா, மாடு பால் கறக்கணும்னா நம்ம மாட்டுக்கு புல்லு கொடுக்கணுமே. எனக்கும் அது தெரியும்டா, மாட்டுக்கு புல்லு போடணும்னு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்க அப்பா மாட்டோட பாலை கறக்குற வரைக்கும் அங்கே நின்னு அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அந்த பாலை கறந்து அவங்க கிட்டயே கொடுத்துட்டாரு. அவங்க 2 பேரும் அந்த பாலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கீர்த்தி உடனே அந்த பாலை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா. அடடா, இந்த பால் ரொம்ப திக்கா இருக்கே. இந்த பால்ல தயிர் ஊத்தி வச்சேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கெட்டியான தயிரா வரும். அது சாப்பிட ரொம்பவும் நல்லா இருக்கும். அம்மா, இந்த பாலை வச்சு மொத்தத்தையும் தயிர் பண்ணிடாத. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீ பால் காய்ச்சி கொடுக்கணும்னா. சரிடா, இப்பவே பாலை காய்ச்சி உங்க 2 பேருக்கும் நான் குடிக்க கொடுக்கறேன் அப்படின்னு சந்தனா அந்த பாலை கொண்டு போய் காய்ச்சி கீர்த்தி பாலுவுக்கு கொடுத்தாங்க. 2 பேருமே அந்த பாலை குடிச்சு இப்படி பேசிக்கிட்டாங்க. அட, இந்த பால் எவ்வளவு சுவையா இருக்குல்ல? ஆமாக்கா, இந்த பால் ரொம்ப சுவையா இருக்கு. இது உடம்புக்கும் நல்லது. தினமும் இந்த பாலை குடிச்சு நான் உடம்ப நல்லா பாத்துக்க போறேன். என்னடா பாலு, மறந்து போயிட்டியா? 2 நாள் மட்டும்தான் அந்த மாடு நம்ம வீட்ல இருக்கும். அதுக்கப்புறமா அப்பாவோட நண்பர் வந்துருவாரு. அப்பா அந்த மாட்டை நண்பர்கிட்ட கொடுத்துருவாரு. அப்புறம் எப்படிடா தினமும் இந்த பாலை குடிப்ப? ஆமால, இந்த மாடு நம்ம வீட்டுல வெறும் 2 நாள் மட்டும்தான் இருக்கும்ல. இந்த மாடு தினமும் நம்ம வீட்ல இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லக்கா? அப்படி பாலு கீர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கேட்டாங்க. ஒரே ஒரு நாள்லயே பசங்களுக்கு அந்த மாடு ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. நீங்க எப்படி பணம் கொடுத்து சந்தையில மாடு வாங்குறேன்னு சொல்றீங்கல்ல, பேசாம ஒரு தடவை உங்க நண்பர்கிட்ட பேசி அந்த மாட்டை நமக்கு கொடுப்பாரான்னு கேட்டு பாருங்களேன்.
உனக்கு தெரியும்ல சந்தனா, நம்ம நிலைமை சரி கிடையாது. அந்த மாட்டோட விலை ரொம்ப அதிகம். அதை எப்படி நாம வாங்க முடியும்? இது நல்ல மாடு தான். புள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வாங்கணும்னு தோணுது தான். ஆனா என்ன பண்றது? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே. அப்படின்னு ரொம்ப கவலையா அசோக் சந்தனா கிட்ட சொன்னான். சந்தனாவும் அவங்க நிலைமைய பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதை நினைச்சு அவ வருத்தமும் பட்டா. 2 நாளுக்கு அப்புறமா கோபால் அந்த மாட்டு கூட்டிட்டு போறதுக்காக அசோக்கோட வீட்டுக்கு வந்தான். அசோக்கு, கோபால் வந்துட்டியா? வா வா, உள்ள வா. சந்தனா, கோபால் வந்திருக்கான், குடிக்க டீ எடுத்துட்டு வா. இல்லடா அசோக், நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் மாட்டை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? சரி, பின்னாடி கொட்டகையில் இருக்கு பாரு. சரி, நான் அந்த மாட்டை விற்கலான்னு இருக்கேன்டா. உங்ககிட்ட யாருன்னா கேட்டா சொல்லு. என்னது, மாட்டை விற்க போறியா? அவ்வளோ நல்ல மாட்டை ஏன்டா விற்க போற? எனக்கு பண தேவை இருக்குடா. வேற எங்கேயும் ஏற்பாடு பண்ண முடியல. அதனால மாட்டை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையா? ஓஹோ, அப்படியா? அது எல்லாத்தையுமே சமையலறையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சந்தனா அசோக்க கூப்பிட்டா. ஏங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா? என்ன சந்தனா, எதுக்கு கூப்பிட்ட? எப்படியும் உங்க நண்பர் கோபால் அந்த மாட்டை விக்கலாம் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேசாம அந்த மாட்டை நாமளே வாங்கிடலாங்க. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மாட்டோட விலை அதிகம்னு. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது சொல்லு? அது எனக்கு நல்லா புரியுதுங்க. உங்ககிட்ட எப்படியும் கொஞ்சம் பணம் இருக்குல்ல. நானும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். 2 பணத்தையும் கொடுத்து அந்த மாட்டை வாங்கிடலாங்க. உன்கிட்ட எப்படி அவ்வளோ பணம்? நீங்க தினமும் வீட்டு செலவுக்கு கொடுக்கற பணத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அப்பா அம்மா கொடுத்த பணத்தையும் அதுலதான் வச்சிருக்கேன். இப்படி நான் சேர்த்து வச்ச பணம் கூட பத்தாம போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற நகையை நம்ம அடமானம் வைக்கலாம். எப்படியும் அந்த மாடு நல்ல பால் வேற கொடுக்குது. அந்த பாலை வித்து நமக்கு கிடைக்கிற பணத்துல மறுபடியும் அந்த நகைகளை நம்ம மீட்டுக்கலாம். அப்படி சந்தனா சொன்னப்போ அசோக் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் இப்படி சொன்னான். சரி, அப்ப அந்த மாட்டை நானே வாங்கிக்கிறேன்னு கோபால் கிட்ட போய் சொல்றேன். அப்படின்னு அசோக் மறுபடியும் அவனுடைய நண்பனை பாக்குறதுக்கு போனான். கோபால், அந்த மாட்டை யாருக்கும் விற்காத, அதை நானே வாங்கிக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லது. அப்பனா மாட்டை எதுக்காக கூட்டிக்கிட்டு போகணும்? அது இங்கேயே இருக்கட்டும். நான் நாளைக்கு வந்து உன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லி கோபால் அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் அசோக் சந்தனாவோட மோதிரத்தை கடையில அடமானம் வச்சு அந்த பணத்தை அவன் கோபால் கிட்ட கொடுத்தான். கோபால் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இனிமே அந்த மாடு உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த பசங்க கிட்ட சந்தனா இப்படி சொன்னான். பசங்களா, உங்களுக்கு அந்த மாடு ரொம்ப பிடிச்சு போச்சுல. இனிமே அந்த மாடு நம்ம மாடு. உங்க அப்பா அவருடைய நண்பருக்கு பணம் கொடுத்து இந்த மாட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்ப இன்னில இருந்து அந்த மாடு நம்மளது தானா? ஆமா அக்கா. அப்படின்னா இன்னையில இருந்து நான் தினமும் அந்த பசுமாடு கொடுக்கற பாலை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அவங்க 2 பேரும் மாட்டை பாக்குறதுக்கு போனாங்க. எங்க பாரு மாடு, இன்னையில இருந்து நீ எங்க மாடு. பாலு, என்னடா நீ மாட்ட மாடு மாடுன்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னக்கா பண்ண சொல்ற? இந்த மாட்டுக்கு தான் வேற எந்த ஒரு பேரும் இல்லையே. ஆமால. சரி, அப்படின்னா நாமளே இந்த மாட்டுக்கு ஒரு நல்ல பேரா வைக்கலாம். நீ உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல பேரு சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாட்டுக்கு நாம ராணி அப்படின்னு பேர் வைக்கலாம். என்னது, ராணியா? இந்த பேர் கேட்கவே நல்லா இல்லடா. யாராவது மாட்டுக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? என்னவோக்கா, எனக்கு மட்டும் அந்த பேர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, உன்னோட விருப்பம்டா. இன்னையில இருந்து நாம இந்த மாட்டை ராணி அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு பேர் வச்சு பாலு கீர்த்தி அவங்க அப்பா அம்மா கிட்டயும் போய் சொன்னாங்க. அன்னையில இருந்து பாலு கீர்த்தி 2 பேரும் மாடு பக்கத்துல இருந்துகிட்டு மாட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு அதை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த பக்கமா வந்த ஒரு சாமியார் கீர்த்தி பாலுவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு இப்படி சொன்னாரு. அம்மா, தாயே, பிச்சை போடுங்க. டே, யாரோ முனிவர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாரு போல. இந்த நேரம் பார்த்து அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல. வீட்டுல அவருக்கு கொடுக்கறதுக்குன்னு
சாப்பாடு எதுவுமே இல்ல. ஐயோ, இப்ப நாம அவருக்கு என்னது தாண்டா கொடுக்கறது? ஆமா அக்கா, பாவம், அந்த சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாரு. ஆனா வீட்ல பார்த்தா அவருக்கு கொடுக்க எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அட, ஐடியாடா! நம்ம கிட்டதான் ராணியோட பால் இருக்கே. அந்த பாலை சாமிக்கு குடிக்க கொடுக்கலாம். அத குடிச்ச உடனே கொஞ்சமாவது அவருடைய பசி தாங்கும்ல. ஆமா அக்கா, நீ சொன்னதும் உண்மைதான். சாமிக்கு உடனே நம்ம பாலை கொடுத்துடலாம். அப்படி பாலு கீர்த்தி 2 பேரும் போய் அந்த முனிவருக்கு பால் கொடுத்தாங்க. உடனே அந்த முனிவர் பாலு கீர்த்திக்கு நன்றியை சொல்லி போற வழியில அப்படி அந்த மாட்டையும் பார்த்து மாட்டை ஆசீர்வாதமும் பண்ணி கமண்டலத்துல இருக்கிற தண்ணிய அந்த மாட்டுக்கு மேல தெளிச்சிட்டு அப்படி அங்கிருந்து போயிட்டாரு. பாலகீர்த்தி 2 பேரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கீர்த்தியோட அப்பா எப்பவும் போலவே மாட்டோட பாலை கறக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா மாடு அந்த பாலுக்கு பதிலா தங்க பாலை கொடுத்துச்சு. அத பார்த்த உடனே அசோக் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். உடனே சந்தனாவை கூப்பிட்டான். சந்தனா கூடவே கீர்த்தி பாலு 2 பேருமே வந்தாங்க. சந்தனா, இங்க பாரு. இந்த மாடு நேத்து வரைக்கும் சாதாரண பாலை தானே கறந்தது. இன்னைக்கு தங்க பாலை கொடுக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த தங்க பாலை பார்த்த உடனே சந்தனாவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அதே மாதிரி கீர்த்தி பாலுவும் கூட ஆச்சரியப்பட்டாங்க. உடனே கீர்த்தி நேத்து நடந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் அந்த முனிவரோட கருணை தான். ஆமாங்க, இதெல்லாம் அந்த முனிவருடைய மகிமைதான். அப்படி அவங்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்த அந்த மாடு தினமும் தங்கப்பாலை தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி சில நாட்கள்லயே அவங்க பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. இந்த விஷயம் கோபாலுக்கும் தெரிய வந்துச்சு. அவங்க பணக்காரனா ஆனதுக்கு காரணம் என்னுடைய மாடு தானே. எப்படியாவது அந்த மாட்டை நான் திரும்ப கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாடு திருடுறதுக்காக அவன் அங்க போனான். அப்படி அவன் மாட்டை வலு கட்டாயமா கூட்டிட்டு போகும்போது மாட்டுக்கு கோவம் வந்து அவனை எட்டி ஒரு உதைச்சுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்ச உடனேயே, என்ன மன்னிச்சிடு அசோக். நானும் பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில தான் அந்த மாடை திருடலான்னு வந்தேன். நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிஞ்சதில்ல. எனக்கு அதுவே போதும். இங்கே இரு, வரேன். அப்படின்னு சொல்லி உள்ள போய் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அசோக் கோபாலுக்காக கொடுத்தான். நீ எந்த நிலைமையில இந்த மாட்டை வித்திருந்தாலும் இந்த மாடு வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். இந்த மாடு எங்களுக்கு லக்ஷ்மி தேவி. இந்த மாதிரி ஒரு மாட்டை எங்களுக்காக கொடுத்ததுக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் கம்மிதான். அதனால தான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கறேன். இன்னையிலிருந்து எந்த தப்பும் பண்ணாம நேர்மையா வாழ கத்துக்கோ அப்படின்னு கோபால் கிட்ட சொன்னான் அசோக். அன்னையில இருந்து அந்த தங்க பாலை கறந்து அது மூலமா சம்பாதிக்கிற பணத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சாங்க. அசோக் மாதவிக்கு 2 பிள்ளைங்க. பையன் பேரு பாலு, பொண்ணோட பேரு கீர்த்தி. மாதவி அவளுடைய பிறந்த வீட்டுல இருந்து நிறைய சொத்துக்களை எடுத்துட்டு வந்திருந்தா. அதனாலேயே மாதவி எப்பவுமே யாருக்குமே மதிப்பு கொடுக்க மாட்டா, கர்வமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுடைய மாமியாரான காந்தத்துக்கு அவ எப்பவுமே கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்ததே இல்ல. எப்பவும் ஏதாவது ஒண்ணு திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஒரு நாள் அவங்க பாட்டிக்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருந்த பாலு கீர்த்தி 2 பேரையுமே மாதவி இப்படி கூப்பிட்டா. பாலு, கீர்த்தி, எவ்வளவு நேரம் அங்கே இருப்பீங்க? சீக்கிரமா வந்து தூங்குங்க. காலையில ஸ்கூலுக்கு போனோம். இல்லம்மா, ஆயா நல்ல நல்ல கதைங்க சொல்றாங்க. நாங்க ஆயா கிட்டயே படுத்துக்கிறோம். நீங்க போய் தூங்குங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல வந்து 2 குடுத்து கூட்டிட்டு வரட்டுமா? அப்படி மாதவி ரொம்பவும் கோவமா அவளோட ரூமுக்குள்ள போயிட்டான். கோவமா வந்த மாதவிய பார்த்து அசோக் இப்படி கேட்டான். என்னாச்சு மாதவி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன ஆச்சா? உங்க அம்மா ஏதோ கதைங்களை சொல்லி என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. அவங்க கூடிய பசங்களை வச்சுக்க பாக்குறாங்க. போனா போகுது, விட்டுடு. அவங்கள பத்தி பெருசா யோசிக்காத. அவங்க மட்டும்தான் பசங்களை நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி பேசுறாங்க. விட்டுடுன்னு சொன்னல மாதவி, விட்டுடு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். போனா போட்டோன்னு இந்த கிழவிய வீட்ல வச்சா ஏதேதோ கதைங்களை சொல்லி என் பசங்களை என்கிட்ட இருந்தே பிரிக்க பாக்குறாளா? எப்படியான ஏதாச்சும் செஞ்சு இந்த கிழவிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டா.
பசங்க 2 பேரும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சம்மர் ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வீட்ல சந்தோஷமா சொன்னாங்க. பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நாளைக்குல இருந்து சம்மர் ஹாலிடேஸ். இனிமே பகல்ல கூட நீங்க சொல்ற கதைய நல்லா கேட்கலாம், நல்லா உங்க கூட விளையாடலாம். அப்படியா பசங்களா? அப்படின்னா நான் உங்களுக்கு விதவிதமான திண்டிங்களை போய் செய்யறேன். நீங்க கூட லீவுல நல்லா திண்டிங்களை சாப்பிடலாம். அப்படி காந்தம் பசங்களுக்கு சொன்னதை கேட்டு பசங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காந்தம்மா பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சாங்க. அவங்களே அத அவங்க கையார பசங்களுக்கு ஊட்டியும் விட்டாங்க. ஐயோ பாட்டி, நீங்க செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் பாட்டி, எனக்கு கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி கீர்த்தி அவங்க பாட்டி கிட்ட சொன்னா. கொஞ்ச நேரத்துல மாதவி அங்க வந்தா. அப்ப காந்தம்மா ரொம்ப பாசமா பசங்க 2 பேருக்கும் ஊட்டி விடுறத பார்த்து மாதவிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இந்த கிழவி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. என் பசங்களை அவ கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பசங்களுக்கு விதவிதமான சமையல செஞ்சு கொடுத்து பசங்களை மயக்குறா. இந்த கிழவி ஏதாச்சும் செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். நாளைக்கு பசங்களை வீட்டை விட்டு வெளியே எங்காச்சும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த கிழவிய வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி பசங்க பக்கத்துல வந்தா மாதவி. பசங்களா, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஜூக்கு போறதுக்காக 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புலி, சிங்கம், சிரத்தை இந்த மாதிரி நிறைய விலங்குங்க இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜூ பார்க்கா? அப்போ அங்க சுண்டெலி கூட இருக்குமாமா? இருக்கும்பா. சுண்டெலி கூட சேர்ந்து அக்வேரியம், அதே மாதிரி நிறைய விதவிதமான மீனுங்க கூட இருக்கும். என்னது, நிறைய மீனுங்களா? எனக்கு அக்வேரியம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கலர் கலர் மீனுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். பாட்டி, நீங்க கூட ஜூ பார்க்குக்கு வாங்க. ஆமாம் பாட்டி, நீங்க கூட எங்க கூட சேர்ந்து ஜூ பார்க்குக்கு வாங்க. ஐயோ, எதுக்கு பசங்களா? எனக்கு முதல்லயே காலு வலி. ஆமாம் பசங்களா, எதுக்காக உங்க பாட்டிக்கு கஷ்டம் கொடுக்கறீங்க? நீங்க 2 பேரும் உங்க பாட்டி கூட போயிட்டு வாங்க. அதேனம்மா? என்னம்மா அப்பா கூட போக சொல்றீங்க, நீங்க வரலையா? நான் கூட உங்க கூட சேர்ந்து வந்துட்டேன்னா இந்த கிழவியை யாரு வீட்டை விட்டு துரத்துறது? அப்படி அவளுடைய மனசுக்குள்ள யோசிச்சு பசங்க கிட்ட அவ இப்படி சொன்னா. இல்ல பசங்களா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் நான் உங்க கூட வரல. இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே தானே, இன்னொரு நாள் பிளான் போட்டுக்கிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா மாதவி. பசங்க 2 பேரும் அம்மா சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க 2 பேரும் அசோக் கூட சேர்ந்து ஜூக்கு போனாங்க. இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு மாமியார் துணிமணி எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில போட்டு அத அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சா. அத பார்த்து காந்தம்மா இப்படி கேட்டாங்க. என்னம்மா இது? தெரியலையா? இதெல்லாம் உங்க துணிதான். என் துணியா? எதுக்குமா இதெல்லாம் தூக்கி போட்டிருக்க? ஐயோ, அவள பாவமா பேசாதீங்க. உங்களோட குத்தந்திரம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என் பசங்களை என்கிட்ட இருந்து தூரம் செய்றீங்களா? தயவு செஞ்சு நீங்களே மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்லனா நானே உங்களை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். காந்தம்மா மறு வார்த்தை பேசாம வெளியில போயிட்டாங்க. ஆனா எங்க போறதுன்னு தெரியாம மாதவியோட வீட்டு பக்கத்துல சின்னதா ஒரு குடிசை போட்டு அங்க அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. சாயந்தரம் ஜூக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. பாட்டி, பாட்டி, சீக்கிரமா வெளியே வாங்க. நான் அங்க பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஆமாம் பாட்டி, நாங்க அங்க நிறைய விலங்குகளை பார்த்தோம். ஆமா, இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க இருக்கீங்க பாட்டி? வீடு முழுக்க சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அவங்க பாட்டி வீட்ல இருக்கல. அம்மா, வீட்ல பாட்டி இல்ல, எங்கம்மா போயிட்டாங்க? ஆமாமா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. எங்கம்மா போனாங்க? உங்க பாட்டி யாரோ அவங்க தோழி வந்தாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து தீர்த்த யாத்திரை போயிருக்காங்க. அது என்னம்மா, பாட்டி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. பாட்டி இல்லைன்னா எங்களால இருக்கவே முடியாது. என்னம்மா, பாட்டி எங்களை விட்டு போயிட்டாங்க, நாங்க பாட்டிக்காக காத்திருப்போன்னு பாட்டிக்கு தெரியாதா? ஐயோ, ஏன் அப்படி கத்துறீங்க? உங்க பாட்டி இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல. இப்ப உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு காத்திருக்கேன்.
குட் நியூஸா? என்னம்மா அந்த குட் நியூஸ்? இது வெயில் காலம் இல்லையா, அதனால நம்ம வீட்டுக்கு வெளியே உங்களுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கட்டுறோம். அந்த தண்ணியில நம்ம எப்பவுமே ஸ்விம்மிங் பண்ணலாம். அதனாலதான் உங்களுக்கு ஸ்விம்மிங்க கத்து கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்விம்மிங் கோச்சை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே நீங்க எந்த பயமும் இல்லாம நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் செய்யலாம். என்னது ஸ்விம்மிங்கா? ஐ, இதுக்கப்புறம் நம்ம வீட்லயே இருந்துகிட்டு ஸ்விம்மிங் பண்ணலாம். ஏங்கா, உனக்கு இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷம் ஆகலையா? சந்தோஷம்டா தம்பி. ஆனா இப்ப நம்ம கூட பாட்டி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்ல? ஐயோ பைத்தியக்கார அக்கா, பாட்டி எங்க போயிருக்காங்க? அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தீர்த்த யாத்திரைக்கு தானே போயிருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. எனக்கு கூட கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா நம்ம பாட்டி எத்தனை தடவை சொல்லிருக்காங்க, நம்ம எதுக்குமே கஷ்டப்படாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு. ஆமாண்டா தம்பி, நம்ம எதுக்காகவும் கஷ்டப்படாம சந்தோஷமா பாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி 2 பேருமே நினைச்சாங்க. மாதவி அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல கட்டி கொடுத்தா. பசங்க 2 பேரும் நாள் பூரா அந்த ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் அவங்க பாட்டி மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம ரொம்ப தூரம் நடந்து போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த பக்கம் பசங்க 2 பேரும் ஆர்டிபிஷியலா ரெயினை வர வச்சு அதுல ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் காந்தம்மா மட்டும் சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பசியில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால சமையல் செய்யவும் குடிக்கவும் கூட தண்ணி இல்லாம பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினாங்க. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க காந்தம்மா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தண்ணி எடுக்க காந்தம்மா வெளியே வந்தாங்க. அதே நேரத்துல கீர்த்தி பாலு 2 பேரும் பொம்மை வாங்குறதுக்காக வெளியில வந்தாங்க. அப்போ கீர்த்தி பாலு தூரத்துல இருந்து அவங்க பாட்டி வரத கவனிச்சாங்க. தம்பி, அங்க பாரு, அவங்க பாக்குறதுக்கு நம்ம பாட்டி மாதிரியே இல்ல. பாட்டி மாதிரி என்னக்கா? நம்ம பாட்டி தான். ஆமா அக்கா, அது பாட்டி தான். அப்ப பாட்டி தீர்த்த யாத்திரை முடிச்சிட்டு வந்துட்டாங்களா? ஆனா பாட்டி எதுக்காக அப்படி இருக்காங்க? ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக அவங்க கிழிஞ்சு போன துணி போட்டிருக்காங்க? ஆமா அக்கா, அதுதான் எனக்கு கூட புரியல. பாட்டி எதனால இந்த மாதிரி இருக்காங்க? அப்படி அவங்க பாட்டிக்கு தெரியாம 2 பேருமே பாட்டியை பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க ஒரு சின்ன குடிசைக்குள்ள போறத பார்த்தாங்க. அப்பதான் கீர்த்தி பாலுவுக்கு விஷயம் என்னங்கிறது சரியாவே புரிஞ்சது. டே தம்பி, பாட்டி எந்த தீர்த்த யாத்திரைக்கும் போகலடா. பாட்டி போயிருக்காங்கன்னு அம்மா நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. ஆமாங்கா, அம்மா எதுக்காக நம்ம கிட்ட பொய் சொன்னாங்க? எதுக்குன்னா அம்மாவுக்கு பாட்டிய பிடிக்காது. ஆனா நம்ம பாட்டி ரொம்ப நல்லவங்க. நம்ம வீட்ல நல்ல தண்ணியில ரொம்ப சந்தோஷமா ஆடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இங்க பாட்டி குடிக்கிற தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எனக்கு பாட்டி இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கக்கா. ஏதாவது செஞ்சு நம்ம பாட்டிய திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போனோம். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குடா, கிட்ட வா அப்படின்னு கீர்த்தி பாலுவோட காதல ஏதோ ரகசியத்தை சொன்னான். அதுக்கு பாலுவும் சரி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் அவங்க 2 பேரும் உக்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அசோக் வீட்டுக்கு வந்து மாதவி கிட்ட பசங்க எங்க அப்படின்னு கேட்டான். மாதவி வீடு முழுக்க தேடி பசங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ அசோக் மாதவியை பிடிச்சு பயங்கரமா திட்டுனான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில போய் ஆளுக்கு ஒரு திசையில தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே பசங்க இருக்கல. மாதவி அசோக் 2 பேருமே பசங்க காணாம ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. அப்படி ஊர் முழுக்க தேடி பசங்க கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ பாலு கீர்த்தி 2 பேருமே அவங்க முன்னாடி பட்டுன்னு போய் நின்னாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஆமா பசங்களா, நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். ஆமா, எங்க போயிருந்தீங்க? எங்கேயுமே போல, இங்கதான் இருந்தோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம முன்னாடி இல்லைன்னா நம்ம எவ்வளவு பதறி போயிடுவோம்.
அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி நாடகம் ஆடணும். எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா. பாட்டி தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்கன்னு நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க. நம்ம இங்க சந்தோஷமா தண்ணியில ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஆனா பாட்டி அங்க தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்படி பசங்க சொன்னதை கேட்டு மாதவி ஒரு மாதிரி பார்த்தான் அசோக். அந்த பார்வைக்கு மாதவிக்கு அர்த்தமும் புரிஞ்சுது. அவ ரொம்பவே வெக்கப்பட்டா. குழந்தைங்க காணாம போய் நான் எப்படி துவைச்சனோ அதே மாதிரி தானே காந்தம்மாவும் துவைச்சிருப்பாங்க அப்படிங்கறத அப்பதான் அவளுக்கு புரிய வந்தது. உடனே அவ அசோக் கிட்ட மன்னிப்பும் கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட கெட்ட புத்தியால அத்தைய புரிஞ்சுக்காம அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, என் அம்மா கிட்ட. பசங்களா, பாட்டி எங்க இருக்காங்க? வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். அப்படி சொன்னதுமே பசங்க 2 பேரும் அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போனாங்க. காந்தம்மாவை பார்த்த உடனே மாதவி காந்தம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டா. மருமக கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து காந்தம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மருமகளை மன்னிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.